வணக்கம். ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் ரொம்ப நாளாக அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். என்னென்னா, நம்ம சாலைகளில் பல இடங்களில் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கங்கே ரோட்டில் இருக்கிறது, தன்னால் பிச்சை எடுக்கிறது, அவங்க பிச்சை எடுக்கிறது கூட தெரியாமல், உணவு அவங்களுக்கு வேணுமா வேணாமா, பசி எடுக்குதா எடுக்கலையா அப்படின்னு கூட தெரியாது. அரசு அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான மறுவாழ்வு இல்லங்கள்லாம் இருக்குது. அதை மீறியும் பொதுவாக நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம், நான்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் நான் காஞ்சிபுரத்தில் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா, அப்போது அந்த கோவில் நகரம், பெரும்பாலும் கோவில் நகரம் காஞ்சிபுரம் மாதிரி, மதுரை மாதிரி, புண்ணிய ஸ்தலங்கள் ராமேஸ்வரம் மாதிரியான பகுதிகளில் இந்த வட இந்தியாவிலிருந்து இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஸ்பெஷல் சைல்டாக இருக்கிற அந்த குழந்தைகள், அப்போலாம் அந்த சிகிச்சையெல்லாம் இல்லாத பொழுது அவங்கள வச்சிருக்க முடியாமல் அல்லது வச்சிருந்தா பாரம் நினச்சிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த கோயில் இருக்கிற ஊரில் விட்டுட்டு போனோம்னா புண்ணியம் அப்படின்னு எப்படியாப்பட்ட ஒரு கல் நெஞ்சுன்னு தெரியவே இல்லை. அப்படிலாம் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போலாம் இன்னும் கேட்டால் நான் சொல்கிறது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொடுமையான ஒரு விஷயம் அடிப்பாங்க. அந்த தெருவுக்குள்ளே அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நிர்வாண கோலத்தில் வந்தால் கூட அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆடை கொடுப்போம், ஒரு லுங்கி கொடுப்போம், வேட்டி கொடுக்கணும்னு இல்லாமல் அடிப்பாங்க. சின்ன பசங்களாம் கல்லெறிவாங்க, நாய்கள் கடிக்கும். எவ்வளோ பெரிய அந்த அந்த சமயத்தில் பாவம்னு உச்சி கொட்டிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு வளர காலங்கள் வளர அவர்களை பற்றியான செய்திகள் தெரிய அப்புறம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், இப்போ நான் ஒரு வீடியோவில் பட்டுக்கோட்டையிலே அல்லது புதுக்கோட்டையிலே தெரியல, ஒருத்தர் தொடர்ச்சியாக ஒரு உதவி பண்ணிட்டுருக்காரு. இது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கூட்டின்னு அவங்க நல்லா குளிப்பாட்டி, முடியெல்லாம் வெட்டி ஷேவ் பண்ணி, அவர் புது ஆடை கொடுத்து, அவங்களுக்கு கொஞ்சமாக சிகிச்சை கொடுத்து, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க என்னென்னு அவங்க அந்த நிலையை மீட்டு சம்மந்தப்பட்ட உரியவர்கள்ட்ட போய் சேர்க்கறது. இல்லைனா இந்த பகுதியிலேருந்து வந்திருக்காரு, இவர் திருச்சியிலேருந்து வந்திருக்காரு, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காரு, இவர் யாராவது உறவினரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை வழி தப்பியோ வந்திருக்கலாம், எங்கள் கிட்ட தான் பாதுகாப்பாக இருக்காருங்க, நீங்கள் கூட்டின்னு போகலாம் அப்படின்லாம் இருக்காங்க. அதை மீறி சில பேர்லாம் பார்க்கும்போது இன்னும் இருக்காங்க. என்னங்க இவங்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடையாது, இவர்களும் மனிதர்கள் தானே, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலை, இப்படியான ஒரு நிலையில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. மனநலம் நல்லா இருக்கிறவனே பைத்தியக்காரனாக இருக்கிறான், அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆனால் அந்த மனம் தப்பி போன நிலையில் இருப்பவர்களுக்கு எந்த சூழ்நிலையே தெரியாத பொழுது அவங்க கிட்டேருந்து ஒரு சில்லறையோ ஒரு நோட்டியை போட்டால் அவங்க அதில் திருப்தி அடைஞ்சிருவாங்க, அவங்களுக்கான வேண்டியதை வாங்கிப்பாங்கன்னு நம்ம எப்படி முடியும்? எத்தனை நாள் குளிச்சு, எத்தனை நாள் பல்லு விளக்கி, எத்தனை நாள் இதுவாகி, இந்த சமூகத்தில் எத்தனையோ கொடுமைகள் வெளியே சில மனித உருவத்தில் இருக்கிற அரக்கர்களுடைய பார்வையிலிருந்துலாம் தப்பி அவருடைய கொடுமையிலிருந்துலாம் காத்து எவ்வளோ ஏன்னா படுக்க இடம் கிடையாது, நிற்கிறது கிடையாது, எங்கே போய் பாதுகாப்பாக படுக்கிறது, எங்கே இருக்கிறது, அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியும், சொல்ல தெரியாது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ அந்த செய்தியும் அந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா, மீண்டும் இல்லம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்டு இல்லை குடும்பத்தால் கைவிடப்பட்டு வழி தப்பி வந்தவர்கள், அவர்களை சரிப்படுத்தி, அவர்களை குணப்படுத்தி, அவர்களையும் தொழில் முனைவோர் ஆக்குவது தான் இந்த திட்டத்துடைய மிக அருமையான ஒரு விஷயம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்களில் இதற்கான மையங்களை அவங்க திறந்து வச்சுருக்காங்க. அதில் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு 7 பெண்களுக்கு அவங்க சரி பண்ணி அவங்கள தொழில் முனைவோர் ஆக்கி ஆவின் பாலகம் வச்சு கொடுத்து அவங்கள ஒரு தொழிலதிபர் ஆக்கிட்டாங்க. அவ்வளோ தன்னம்பிக்கையாக இருக்காங்க. அவங்களுக்கு லீடராக இருக்கவங்க யாருன்னா கோமதின்னு அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் என் மனசு ரொம்ப கலங்கடிச்சிடுச்சு. இந்த கோமதி யாருன்னா, அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் அப்புறமா மாமியார் மாமனார் அந்த குடும்பத்தோடு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. கணவர் இருக்கார், வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு அந்த மாத சம்பளத்தை அந்த மாமியார் குடும்பம் அந்த குடும்பம் மொத்தமாக பறிச்சிடும், கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 2 குழந்தை இருந்திருக்குது. அப்படி குழந்தை இருந்தப்போ ஒரு நாள் மீன் சமைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை மீனுக்காக அழுதுருக்குது. இவங்க குழந்தை அழுதுருக்குது. அந்த பசி, அந்த ஆர்வம் தானே அதில் அந்த பாட்டி, சொந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தையோட பாட்டி, அதாவது இவங்களுடைய மாமியார், கொதிக்கிற எண்ணெயை எடுத்து தூக்கி அந்த குழந்தை மேலே ஊற்றிருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு பெத்த தாய் முன்னாடி ஒரு கொதிக்கிற எண்ணெயை தூக்கி ஊற்றிருக்காங்க. இந்த தாய்க்கு ஒன்றுமே முடியல, கதறிருக்கிறாங்க, அழுதுருக்குறாங்க. அதன் பிறகு ஒரு ஒன்றுபட்டு ஒன்று குடும்ப சண்டையாக மாறி இருக்குது. கோமதி எடுத்து ஒரு கட்டத்தில் கருணை இல்லத்தில் சேர்க்குறாங்க. அந்த கருணை இல்லத்தில் தான் இவங்களுடைய சகோதரி இருக்கிறாங்க. சகோதரி அங்கேயே இருக்கிறாங்க, இதுவாக இருக்கிறாங்க.
அந்த கருநிலத்தில் பார்த்துக்கிறாங்க. ஏறக்குறைய அவங்களுக்கு அப்போ ஒரு மாதிரி ஒரு மீன் கேட்டதுக்காக ஒரு பசிக்குதுன்னு கேட்டதுக்காக வந்து அரக்கமணம் பணம் குடைத்தவர்கள்லாம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் சொந்த பாட்டி. அப்படி இருக்கும்போது தாங்க முடியல. இவங்க வந்து ஒரு அறப்பைத்தியம் சொல்லி எடுத்து போய் சேர்த்துறாங்க. அவங்களுடைய சகோதரி இருக்கிறாங்க. ஒரு நாள் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதற்கான சடங்கெல்லாம் பண்ணவான்னு சொல்லி அங்கேருந்து கருணை இல்லத்துலேருந்து கூட்டின்னு வந்து அந்த சடங்கு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் அந்த மனம் தப்பி போயிடுச்சு அவங்களுக்கு. அதன் பிறகு ரோட்டில் இருக்கிறாங்களா அவங்க. ரோட்டில் இருந்தப்போ என்னென்ன அதன் பிறகு நடந்ததெல்லாம் என்னென்னு தெரியல. நான் எப்படியா இருந்தேன், ஏதா இருந்தேன், எங்கே இதுவானேன், ஒன்றுமே புரியல என்னால். ஆனால் என்னை இந்த மீண்டும் இல்லம், இந்த தன்னார்வலர்கள், இந்த அரசாங்கம், இவங்க என்னை கூட்டின்னு வந்து என்னை மருத்துவமனையில் சேர்த்து என் மனநலனை குணமாக்கி என்னை பழைய மனுஷியாக கொண்டு வந்து என்னுடைய கடந்த கால ஞாபகங்கள்லாம் அழிச்சிட்டு அதுலேருந்து மீண்டு வந்துட்டு நான் என்ன இந்த பூமியில் வாழ தகுதி இல்லாதவளா, நான் என்ன இங்கே பிழைக்க முடியாதா என்னால் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து என் மனசை வந்த பிறகு என்னை பாரிய பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 7 பெண்கள் கொண்டு வந்து அவங்களும் வந்து இதில் சேர்ந்து ஒன்றா இந்த ஆவின் பாலகை வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும்னா அவங்க பாருங்கள் அந்த பாலை ஊற்றுறாங்க, டீ போடுறாங்க, அந்த இது கட்டிக்கிட்டு இருக்காங்க, பரபரப்பாக இருக்காங்க. அந்த 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 பெண்மணிகளும் சொல்கிறாங்க. ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, எனக்கு எங்கேருந்து நான் வந்தேன், எனக்கு என்ன பூர்வீகன்னே தெரியல, கடந்த கால நினைவுகள் மொத்தம் அழிஞ்சு போச்சு, எனக்கு நான் எந்த ஊர், எங்கேருந்து வந்தேன், எப்படி வந்தேன்லாம் தெரியாது, என்னை குணப்படுத்தினாங்க, நான் வந்தேன், புது மனுஷியாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறேன், எல்லாமே அந்த அக்கா தான் பார்த்துப்பாங்க, அவங்க தான் என்னுடைய லீடர், எங்களுக்கே இப்போ ஒரு தன்னம்பிக்கை ஆகிடுச்சு, நாங்கள் வாழ்ன்ற ஒரு இது வந்தாச்சு, ஏன் நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு வைராகியம் வந்துடுச்சுன்னு. இது யாருக்கு தெரியுமா முக்கியமாக பார்க்க வேண்டியவர்கள் வந்து இந்த சோம்பேறிகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. வந்து ஏதாவது காரணம் சொல்லி வேலை கிடைக்கல, சூழ்நிலை அமையல, எனக்கு வந்து சரியான நேரம் வரல, சும்மா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்ச சொத்து அல்லது வந்து அவங்க குடும்பத்தில் மனைவியோ அம்மாவோ சகோதரனோ சம்பாரிச்சா கூட கொடுக்க மாட்டான், மனைவியோ அம்மாவோ இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து இவனுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு இவன் ஏதாவது தீய பழக்கங்களில் வந்து அடிமையாகி வீட்டுக்கு வந்து அவங்கள மிரட்டி சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுற்றின்னு வரான் இல்லைங்களா, அவர்கள் தயவு செய்து இதை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி அரசு ஒரு பிரமாதமான ஒரு முன்னெடுப்பு வச்சுருக்காங்க. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாற்றக்கூடும். இங்கே இது என்ன இப்போ முதல் கட்டமாக பெண்களுக்குன்றாங்க, அடுத்து ஆண்களுக்கு. இங்கே நம்ம சென்னை மாதிரி நான் பார்க்குற பெருநகரங்களில் எவ்வளோ பேர் வந்து இவங்கெல்லாம் யாருப்பா, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்களோட பூர்வீகம்னா, இவங்க இந்தியாவில் எந்த மூலை, தமிழ்நாட்டில் எந்த மூலை, இவங்களோட தாய் தந்திரி யார், இவங்க மனைவி யார், மக்கள் யார், அவங்க என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க காணாமல் போய் அல்ல தொலைந்து போய் இவங்க இப்படி வந்து அவங்க எப்படி குமரி அழுதுருப்பாங்க, இன்னும் அவங்க குடும்பம் எப்படி காத்துக்கிட்டு இருக்கோம், எத்தனை செய்தித்தாளில் வந்து அவங்க விளம்பரம் கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு எங்கே இருக்கிறோன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒருவேளை குணமாயிட்டா இவங்க சொல்லக்கூடிய அப்படி குணமாகி சொன்னவங்களாம் உண்டு, நான் இந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்லி கூட்டு போனவங்களாம் உண்டு. அப்படிலாம் பார்க்கும்பொழுது சில பேர் அப்படியே காணாமலே அப்படியே போயிடுவாங்க, வந்து அந்த வாழ்க்கையோடு அப்படியே முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பெண்களை பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் கொடுக்குற பேட்டியை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு புது வாழ்வு மறுவாழ்வு கிடைச்சி விட்டது அப்படின் பொழுது இந்த 7 மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்கல்ல, இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது அரசு தான் பண்ணுதுன்னு இல்லாமல் தன்னார்வலர்கள் ஒரு மனிதாபியம் உள்ளவர்கள் நாங்கள் பண்ணுறோங்க, நாங்கள் வந்து செய்கிறோங்க, கை கொடுக்குறோங்க அப்படின் பொழுது எத்தனையோ பேருடைய நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறான் பாருங்க, அதுதாங்க ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். தான் என்ன மனநிலை இருக்கிறோம், தான் எங்கே இருக்கிறோம், அந்த ஒரு பெண்மணி கொடுக்குற அந்த பேட்டி தான் தெரிஞ்சு, நான் எங்கே இருக்கிறேன் ஏதாவது இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிறது, தெரியவே இல்லை, இப்போ தான் நான் வந்து ஒரு மனுஷியாக தெரிறேன், கடந்த காலம் எனக்கு தெரியல அப்படின்னு. அதுவும் ஒரு பெண் வந்து சிரமப்படுறது சாதாரண விஷயம் கிடையாது. வந்து இந்த கயவர்கள் நிறைந்த அந்த கூட்டத்திலிருந்து அவங்க தப்பிச்சு வரத்தெல்லாம் பெருங்கஷ்டம். வந்து அப்படி இருக்கும் பொழுது அந்த காணொலி பார்க்கும் பொழுது வரவேற்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக அரசு மீண்டும் இல்லத்தை மிக சிறப்பாக நடத்தி இங்கே சிதறி போய் கிடக்கும் எத்தனையோ மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள், சகோதரிகள், ஆண்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு தன்னம்பிக்கையை கொடுத்தால் வாழ்வில் அடுத்த கட்டம். எப்பவுமே ஒருத்தன் விழுந்துட்டான்னு வச்சுங்க, விழுந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு வாழ்வு எழுந்து அவனுக்கு ஒரு கை தூக்கி விட்டுட்டிங்கன்னா அவன் வேற ரேஞ்சில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பார்த்து மாட்டான்வான், எல்லாத்தையும் பார்த்தாச்சு, கடைசி எல்லை வரைக்கும் போயாச்சு, இதுக்கப்புறம் என்னடா இருக்குது, வந்தா மலை போனா மசுறு, பார்த்துடலாண்டா ஒரு கை, அந்த ஒரு மனநிலை தான் இவங்க வந்துருக்குது. பார்த்துடலாம் அந்த உலகத்தை, வாழ்ந்து காட்டிடுறோம் நாங்கள், அதுவும் நேர்மையாக வாழறோம், உழைச்சி வாழறோம்,
நாங்களும் ஒரு தொழில் முனைவர் தான், எங்களாலையும் சம்பாதிக்க முடியும், நாங்களும் சொந்த காலில் நிற்போம். எந்த உலகம் எங்கள் மீது கல் எடுத்து வீசிந்தோ, எந்த உலகம் ஒரு பொடி சாதத்திற்காக விரட்டி அடித்ததோ, அந்த உலகத்தில் அந்த மனிதர்கள் முன்னாடி நாங்களும் அவங்களுக்கு டீ போட்டு கொடுப்போம், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இது எல்லா பகுதியிலும் பரவி இதற்கு அரசுக்கு தலைவணங்கி இந்த திட்டத்தை மிக சரியான திட்டமாக கொண்டு வந்து பல பேருடைய உயிரையும் மனநலத்தையும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.